சத்யராஜ் அவர்களுடைய மகள் இருக்காங்க பார்த்தீங்களா, திவ்யா சத்யராஜ், அவங்களுடைய முகம் எனக்கு வந்து போச்சு, பளிச்சுன்னு அடிச்சிச்சு, இந்த ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி. திமுகவில் இருக்கிறது நாங்களாம் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கான ஒரு கட்சி, பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான சமத்துவம், பெண்களுக்கான பெரிய அளவு பாதுகாப்பு இப்படின்னு சொல்கிறது தான் திமுக அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் காலையில் வந்த செய்தியை பார்க்கும்போது புளிச்சினி என் மேலே துப்புன மாதிரி இருந்துச்சு. அது வேறு எதுவும் கிடையாது. இந்த குண்டர் சட்டத்தில் கைது பண்ணப்பட்ட ஞானசேகரன் மீதான அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது நீதிமன்றம். ஏன் ரத்து பண்ணியிருப்பாங்க? சும்மா வாண்டடாக ஒரு நீதிமன்றம் போய் ரத்து பண்ணாது. ஒன்று எவிடன்ஸ் சரியில்லை, அப்படி இல்லைனா ஏதாவது பிறல் சாட்சிகள் வந்து விட்டது, அப்படி இல்லைனா அவன் செய்த தவறு ரொம்ப குறைவான தவறு, அதற்கு போய் குண்டர் சட்டத்தை போட்டுட்டீங்களே இப்படின்னு சொல்கிற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் இப்படி எந்த காரணத்தையும் ஞானசேகரன் மீது சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் அவனுடைய குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, சார் யார் அந்த சார், சரியான வேலை செஞ்சிருக்காரு சார் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது. எந்த